யாரும் சொன்னாங்களே, போதும் சாப்பாடு. இன்னொரு பணம் யார் போதும்னு சொல்லுவா. போதும் அப்படிங்கிறது சாப்பாடு. போதுங்க, எனக்கு சாப்பாடு போதும். அப்புறம் தண்ணி போதும் அப்படின்னு. ஆனால் பணத்தை மட்டும் நம்ம யாருமே, நீங்களும் சரி நானும் சரி, வேண்டாம், இது போதுங்க, எனக்கு எதுக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறவங்க வந்து யாரும் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போதும். எதில் போதும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, பணத்தில். எதுக்கு தேவையாக இருக்கிறோன்னா, ஒன்று அன்னைக்கு சாப்பாடுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம தூங்குறதுக்கும் அந்த பேசிக் இருந்தால் போதும், அதுக்கு மட்டும் போதும், இதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனால் அது ஆண்டு என்ன சொன்னாலும், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போன்று போதும் என்று இருக்க கடவோம் அப்படின்ட்டு. ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யவான்களுக்கு எதிர்த்து நிற்க மாட்டார். ஐஸ்வர்யவான்களாக இருந்து கர்த்தரை விட்டு விலகி போகிறவனுக்கு தான் கர்த்தர் எதிராக இருக்கிறார். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, ஐஸ்வர்யவானா ஆகணும்னு விரும்புகிறவங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா,